सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। स्वप्नस्थानः दैवतः विकारो द्वितीयामात्रा उत्कर्षा उभयत्वात्वा उत्कर्षविधौ ज्ञानसंततिः समानस्य भवति नास्य अब्रह्मै विलय भवति दैवतम्। நம்ம வந்திருக்கோம் கேட்டா முதல்ல பிரம்மத்தை பற்றி வர்ணிச்சாச்சு, 4 கால் இதெல்லாம் காலங்கிறது தெரியாது. இப்ப ஓங்காரத்துக்கு வரும். ஓங்காரத்துல 3ஆவது இருக்கும், அகாரம் உக்காரம் மகாரம். இந்த பிரம்மத்துக்கு சொன்ன காலங்களை இதுல கேட்கிறோம். இந்த முதல் கால் ஜாகரிக ஸ்தானங்கிறது அது அகாரம், ஓங்காரத்தினுடைய அகார ரூப பிரம்ம மாத்திரா. இப்ப அடுத்ததுக்கு அடுத்த மாத்திரம், அதாவது உக்காரம். அப்ப என்ன சொல்றா, சொப்ரஸ்தானம் தெரிஞ்சுக்கா. முன்னாடி சொன்னோம் பிரம்மத்துக்கு 2வது காது அது இந்த ஓங்காரத்தினுடைய 2வது மாத்திரா, அதாவது விகாரம். ஓங்காரத்துல உகாரா திவ்யா மாத்திரா, ஓங்காரத்தினுடைய உகாரத்து 2வது மாத்திரையும் அதுவும் ஒன்றும். எதற்கு ஒன்றுன்னு சொல்றது என்ன, ரெண்டுக்கும் சமமான தர்மம் அப்படின்னு சொல்றா. சேன சாமானியாக ரெண்டு சொல்றதுக்கு என்ன புத்தகா அகாரா உத்கிருஷ்ட இவதி உகாரா ததா தைரியதா அதிர்வா. உத்கிருஷ்டன்னா மேலன்னு, உத்கிருஷ்டன்னா கீழே, உத்கிருஷ்டன்னா மேல. நாங்க எப்படி சொல்லுவோம், இந்த சாதாரணமா முதல்ல ஆரம்பத்துல முழுக்க இருக்கிற நிலையை சொன்னோம்னா அதுக்கு அப்புறம் தானே சொப்னம் வருது, அதுக்கு மேலதான் சொப்னம் வருது இல்லையா? அப்போ ஜாகரிக காலத்துக்கு மேலதான் சொப்னஸ்தான். அதே மாதிரி ஆளுக்கு அப்புறம் தான் உட்காரம், ஆளுக்கு மேல உட்காரம், இதுதான் உட்கர்ஷம். வேற உட்கர்ஷம் ஏதோ குணத்துல ஒரு பெரிய சிறந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தம் வச்சுன்னு ஒண்ணும் சொல்றது இல்லை. இது இதுக்கு மேல வருதுன்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த சொப்னத்துக்கு மேல இல்ல, ஜாகிரத்துக்கு மேல சொப்னஸ்தான். அதே மாதிரி அகாரத்துக்கு மேல உட்காரம். முன்னாடி அகாரம், அதுக்கப்புறம் மேல ஆளுக்கு உட்கர்ஷம் அகார உத்கிருஷ்ட உகாரா. அதே மாதிரி ததா தைரியதா வித்வா உத்கிருஷ்ட. இன்னொன்னு கூட சொல்லலாம், அதே சொல்றது உகன்னா என்ன, இந்த பக்கமும் ஒண்ணு இருக்கு அந்த பக்கமும் ஒண்ணு இருக்கா, 2 பக்கமும் இருக்கா. இப்ப முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கு அப்புறம் பின்பக்கம் இருக்கிறதுல முன்பக்கம் ஒண்ணு இல்லை. இப்ப அகார ஆரம்பம், அப்புறம் உக்காரா மகாரம் 3 வச்சுட்டோமானால் அகாரத்துக்கு அந்த பக்கம் ஒண்ணும் இல்லை, இந்த பக்கம் உக்காரா மகாரம் இல்லை. இது கடைசி மகாரத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் தான் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த உகாரத்துல 2 பக்கமும் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு. அதே மாதிரி அங்கு ஜாகிர சொப்பன சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரத்தை எடுத்துட்டோம்னா அங்க ஒண்ணும் இல்லை, பின்னாடி தான் இருக்கு. ஆனா சொப்பனத்தை எடுத்துட்டோம்னா முன்பக்கம் இருக்கு, பின்பக்கம் 2 பக்கமும் இருக்கு அவசியம். அதனால நிகழ்வா 2 பக்கமும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு நடுப்புற வந்தது. அதே மாதிரி இந்த உதாரணம் நடுப்புற வந்தது. ஆகையால இதை ஒன்னா பார்க்கணும். உபயத்வாத்வா அகார மகாரையோகோ மத்தியஸ்தா உகாரா. ஓம் சொல்றது அகாரம் மகாரம் 2க்கும் நடுப்புற வருது இந்த உதாரணம். இதே மாதிரிதான் அங்க ததா விஸ்வ பிராச்சயோகோ மத்திய தைரியதா நடுப்புற இருக்கான். அத்தா விபய பாஸ்வ சாமானியா 2 பக்கம் இருக்கு. அத்த சாமானியத்தை வச்சிருக்கோம். இதை உபாசனம் பண்ணா பலம். இந்த உபாசனம் பண்ண இந்த சோதனம் பண்ணுறதுக்காக சொல்றது வித்வத் பலம் இருக்கிறது. ஞான சந்ததி, அதாவது இந்த தெரிகின்றவன் இந்த உதாரணத்தை உதாரணத்துல 2வது மாதத்துல விதமா தெரிகின்றவன் தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்வான். ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப வித்தியாசம். விஞ்ஞான சந்ததியும் வர்த்தகா. இவன் எப்படி வளர்த்துக்கிறதுனா இவங்கிட்ட பல பேர் சித்தாரை படிச்சு சித்தாரமாகனா இவனுடைய ஞான சந்ததி விருத்தியாக. அதே மாதிரி இன்னொரு பழம் இருக்கு சமானம். சமான
சமாதான துல்லிய அதிக துல்லியதான் அதுக்கெல்லாம் மிக்க பட்சத்தேவ அசுபக்ஷானாமபி அப்தே யோகி தத்துவாவே இருக்கலாம். ஆனா இவன் விஷயத்துல இவன் அந்த மாதிரி புத்தகாக பண்ணமாட்டான், 2 பேருக்கும் சமானம் அப்படின்னு நினைப்பான். மித்திர பக்கம்னா நம்புவான், சத்துருபக்ஷத்தை இருக்கிறோம் நம்புவோம். அப்பேற்பட்டவனாக விஜயானந்தம் வரும். இந்த சத்துருபக்ஷானாமபி அப்புறத்தே யோகி. அப்புறம் ஒரு அர்த்தவாகும் அப்பிரமணிக்க அர்த்தகுடைய நகரம். இது தெரியுமா எவ்வளவு பெரிய பலன் கேட்டா இவனோடு இல்லை, இவனுடைய குலத்திலேயே அப்பிரமிச்சு வரமாட்டான். இதுல இருக்கிற 3வது மாற்றம். 2வது மாற்றம் காணத்தை கொண்டவங்க நமக்கு பிரார்த்தனை பேர். அந்த பிரார்த்தனம் அது 3வது அந்த இருக்கு. இங்கே அகாரம் புகாரம் மகாரம் சொல்லிட்டு மகாரம் 3வது மாத்திரையாக இருக்கு. இந்த ஓங்காரத்துடைய மகாரம் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பிரார்த்தனம் சகா ஓங்காரத்தை மகாரா தெரியாமா எதை என்ன சாமானியாக சாமானியமத்தி இதமாத்திர அபிஷேகவா. இது 2 சாமானியம். இது 2 சாமானியம்னா 2க்கும் பொதுவான ஒரு தர்மம். இப்ப நிதினு ஒண்ணு, அபிஷின்னு ஒண்ணு. அங்கேயும் நிதி இருக்கு, இங்கேயும் நிதி இருக்கு. அங்கேயும் அபிஷி இருக்கு, இங்கேயும் அபிஷி இருக்கு. நிதி அபிஷினா என்னன்னு தெரிஞ்சா போதும். அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இவதி இப்ப சரீரத்தவு பிரார்த்தினா பிரளய உற்பத்தியோகோ பிரவேச நிர்கமானாம் பிரத்யேவா. சுத்தமா வியாக்கியானம் பண்ண நீதினா அளக்கிறதுன்னு அளக்கிறது. அளக்குறதுனா என்னன்னா ஒரு பாத்திரத்துல போட்டு அளக்கிறது. பிரசம் அப்படின்னு ஒரு பரிமாணம். அது நிறைய அளந்து எவ்வளவு போட்டுருக்கா எவ்வளோ தானியம். அந்த தானியத்தை அந்த பாத்திரத்துல நிரப்பி இந்த 1 கிலோ ஒரு பிரசம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. பெரிய தானிய ராசியில ஒரு பிரசம் தானியம் அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல அந்த தானியத்தை நிரப்பி அதை வச்சு கொடுக்கணும். இப்ப என்ன ஆச்சு, இந்த பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் எவ்வளவு அந்த தானியத்தை அளக்கிறது. அளக்கிறதுனா என்ன, அந்த தானியம் அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு தடவை போட்டு அப்புறம் வெளியில வரலாம். சரிங்களா, இதை மனசுல வச்சுங்க. அந்த தானியமானது பாத்திரத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்தது. அதாவது அதுக்குள்ள போயிடுச்சுன்னா தானியம் மரம் இல்லையா, பாத்திரத்துக்குள்ள போயிடுச்சுன்னா வெளியில வந்து திரும்பி வரும். உள்ள போட்டு வருது, அதுதான் உற்பத்தி பிரளயம் மாதிரி. இது என்ன ஆகுதுன்னா இதுதான் நீதி. இந்த புகுத்து கால ஜாக்கிரத்துல எல்லாம் பாத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, சொப்னத்துல அது பாத்துக்கிறது இருக்கு. சுகுப்தி காலத்துல இதெல்லாம் எங்க போச்சுன்னா மறந்து சுகுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியும். அப்ப இவன் பார்த்துன்ற எல்லாம் பிரபஞ்சமும் அதுக்குள்ள போயிட்டான் சுகுப்தி உள்ள. அப்புறம் திருப்பி முடிச்சுக்கிறது திரும்பி வந்து அளக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ள நாட்டமானது உள்ள போயிட்டு மறைஞ்சு மறுபடியும் எடுத்து கொள்ளும் போது வெளியில வரா மாதிரி இதனுடைய இந்த ஜாக்கிர பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சம் எல்லாம் தூங்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு அப்புறம் முடிச்சுக்கிறது திரும்பி வெளியில வரலாம். இதுதான் நீதி. அதாவது இந்திய சாக்காத அளக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அளக்கும் போது எப்படி அதுக்குள்ள பொழுது வருதோ அது போல விஸ்வம் தைஜசம் இது 2ம் பிரார்த்தன பிரயோத்பத்தியோகோ பிரவேச நிர்கமாகத்தான். பிரளயம்னா சுடுத்தி காலம்னு வச்சுக்கோ. சுடுத்தியில இது 2ம் பிரளயமாயிருக்கு. எங்க போச்சுன்னா அந்த பிரார்த்தனை இடத்துல லயமாயிருக்கு. அப்புறம் அங்கிருந்து கலந்து வந்து பிரளய உற்பத்தியோகோ பிரவேச நிர்கமாகத்தான். பிரஸ்தான ஒரு பாத்திரம் ஒரு அளவு. அதே மாதிரி இது அங்க இருக்கா பிரார்த்தனையில போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரும். அந்த மரத்து திருப்பி அங்கேருந்து கிளம்புது. அதே மாதிரி ஓங்காரத்தை மகாரத்துல போயிட்டு திரும்பி கிளம்பி வராங்க. எப்படின்னா அந்த ஓங்காரத்தை விடாம சொல்லிட்டு வரும். ஒரு தடவை சொல்லி 2வது சொல்லி அப்படி சொல்லிட்டு வருது. முதல் ஓங்காரம் முடியறது இன்னும் மகாரத்துல முடியுறதா, மறுபடியும் ஓங்காரம் ஆரம்பிக்கிறது இல்லையா. இன்னும் முடியும் போது முன்னாடி சொன்ன ஆகாரமும் ஓங்காரம் அந்த மகாரத்துல மறைஞ்சா மாதிரியும் மறுபடியும் ஓங்காரத்தை சொல்லிட்டு அந்த மகாரத்திலேருந்து மறுபடியும் கலந்து வந்த மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்காக இந்த மகாரத்துக்கும் இதுக்கும் இருக்காங்க. ஆக அந்த மகாரம் தான் வந்து ஓங்கார சமாப்தம்
குணப்பிரயோகிக பிரதிஷ்ட நிர்வித்தக அகாரோகாரு மகாரு. இது ஒரு சமயம். விசேஷே அபிஷேர்வா அபிஷேர்வா இது என்னது? அபிஷி அப்யலா ஏசிபாவா லயம்னா லயம்னா என்ன? விநாசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை. விநாசம் அப்படின்னு சொன்னா தெரியாம போயிருந்தா அர்த்தம். அப்யலமா அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய எதுல அப்படின்னு சொல்ற ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க. அப்ப இதுல லயிக்கிறது அந்த லயத்தோடு லயம் எதுல சொல்றோமோ அந்த வஸ்துவோடு இது ஏசிபாவத்தை. இதுதான் அப்யயமான பேரா. அப்படின்னு அப்யயமா ஏசிபாவா. இது ஏசிபாவம் வரவைக்கிறார். ஓங்காரோச்சாரணி அந்தே அக்ஷரே ஏகீபூதாவித அகாரோச்சாரமும் சகா விஸ்வத்தையும் சுகுப்பிதாவே பிரார்த்தனை. இதையும் வச்சு சொல்லலாம். இப்ப இந்த பிரார்த்தனை நடக்கிறோம். இந்த விஸ்வகாரன் வந்து அவன் தான் இப்ப பிரார்த்தனா தோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்ப என்ன அந்த விஸ்வன் உலகில அடங்கிட்டான். சொப்பனம் பார்த்துட்டு இருந்தாங்க அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப என்னாச்சு இந்த விஸ்வன் சொப்பனம் பார்க்கிற கைவிடன் 2 பேரும் 2 பேரும் இவர்கிட்ட ஒன்னாது அப்படியே இருந்துட்டான். 6 தூங்கிட்டு இருக்க 2 சொல்லுவோம். விஸ்வன் விஸ்வாமித்ர அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் தூங்கலாம் சுசுக்கில இருக்கான்னு சொல்றோம். சொப்பனம் பார்க்கறோம் இவனை 2 இவனெல்லாம் காமிக்கிறோம். இந்த பிரார்த்தனை இடத்துல அவன் 2 ஒன்னா இருக்கான். அதே மாதிரி அகாரம் ஒன்றாக 2 மகாரத்தோடு அதோட ஒன்றாக சொல்றதா அதை வைத்து போன மாதிரி தேவி கூட்டாது அகாரோட்டாது இந்த சாமியம் செய்து இந்த மகாரத்தை 3வது பாகமாக வைக்கிறது, பிரார்த்தனாக வைத்துக்கொள்வது. அதோவா சாமானிய ஏகத்துவம் பிரார்த்திய மகாரோ. இந்த ஒரு சமானத்துவம் இருக்கிறதுனால அந்த பிரார்த்தனம் பிரம்மத்துல பிரார்த்தனம் இந்த ஓங்காரத்துல மகாரம் இதை 2 ஒன்னாவது. இதை தெரிஞ்சுட்டா என்ன பலன்னு சொல்றது. பலன் ஆக வினோதி சபை இதன் கௌரவம். இந்த ஜெகத்தை பூரா அளத்துடுவான். வினோத்தின்னு சொன்னா ஜெகத்தை அளக்குறதுனா எதையா போட்டு அளக்குறதா? நீங்க அளக்குறதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஜெகத் யாத்தார்த்தம் தியானம் ஏமாற்றே உலகத்துல அர்த்தம் நமக்கு தெரியும். அது யதார்த்தமா அந்த என்னங்கிறது தெரியும். யாத்தார்த்தம் தெரிய வரும். அதே மாதிரி அபீதிஷ்ட அப்படின்னா ஜெகத்காரணாத்மாக போது இது எல்லாம் எங்க போய் ஒருங்கமோ ஏசிபாவமோ அதான் ஜெகத் காரணம். அந்த ஜெகத்காரண ரூபமாகவே சொல்லிட்டாரு. அதுக்காக நான் மகாரத்தை மாத்திரம் இந்த மாதிரி உபாசனை பண்ணேன் அப்படின்னு சொன்னா அந்த உபாசனை நடக்காது. இது தோற்றம் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டது. இந்த பண்றதுக்காக தான் முழுக்கெல்லாம் பண்ணணும். அது ஆகாரத்தை மாத்திரம் பண்ணணும், உபாரத்தை மாத்திரம் பண்ணணும், எனக்கு இவ்வளவு பலம் அப்படின்னு பண்ண முடியாது. ஆனா அவைகளுக்கே இந்த பலம் தான் சம்பூர்ணமா பண்ணா எவ்வளவு பலம் அப்படின்னு சொல்லி அதை தோற்றம் பண்றதுக்காக அவர்களுக்கு சொல்ற அப்புற அவாந்தர பலவசனம் பிரதான சாதன சித்தியம். இல்லைன்னா நம்ம எல்லாம் சொல்லலாம் அகாரத்தை உபாசனம் பண்ணி அகாரம் அந்த விஸ்வரம் ஒவ்வொரு உபாசனம் பண்ணினாலே போரும் பலம் இருக்கு. எனக்கு அவ்வளவு போரும் நான் அதை மாத்திரம் உபாசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துடுவான். அதனால அப்படி பண்ண முடியாது. பண்ணினா முழுக்கதான் பண்ணலாம். அதுக்காக இப்ப வந்து அந்த விஸ்வனும் அந்த ஆகாரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது என்ன ஒரு சமான தர்மம்னு சொன்னா ஆஸ்தின்னு ஒண்ணு நம்மள ஆதின்னு ஒண்ணு ஆஸ்தி அந்த சொல்லுவாரு. ஆதின்னு ஒண்ணு ஆதி மத்வாத்வா ஆதி மத்வாத்வா ஆஸ்தேரி ஆத்மத்வா அப்படின்னு சொல்ற இந்த அர்த்தம் அந்த விஸ்வனுக்கும் தோட்டாத்தில் உள்ள அபாரத்துக்கும் ஒரு பொதுவானதும் சமாதி அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக திருவிழா சொல்லப்பட்டது. இதுதான் வியாசானம், வேற ஒன்றும் பெரிய வியாசானம். ஆதி சாமானிய முக்கடம் மாத்திரா சம்பதிப்பட்டோங்கிறதும் அந்த அஸ்வ விவசாயங்கிறத ஒரே அர்த்தம். அதுக்கு விவரணம் ஆஸ்தி இந்த 2 தர்மத்தை பொதுவாக இருக்கு. அப்புறம் விஸ்வத்த அஸ்வம் அதாவது அகார மாத்திரம் ஏதாவது ஓங்காரத்துடைய அகாரத்துல முதல் மாத்திரையும் இதுவும் ஒண்ணு ரொம்ப பார்க்கணுமோ அதான் ஆதித்வ சாமானிய
உத்தன்யாயின உட்கடம் பூதம் உட்கடம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம மனசுல வரணும். இதுவும் ஆதி ஆரம்பத்துல இருக்கு, ஆதியில இருக்கு. உத்தனம் திருவரெல்லாம் ஆதியா இருக்கிறதுனால இதுதான் இருக்கும். அதே மாதிரி அந்த அஸ்வவிவசாயம் வியாக்கியானம் மாத்திராகம் ஸ்லோகத்துல அஸ்வவிவசாயம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கோ இல்லையா, அதே ஸ்லோகத்துல மாத்திராகன்றது விட்டவும் இன்னொரு பதம் இருக்கோ இல்லையா. அந்த அஸ்வவிவசாயங்கிறதும் மாத்திராகன்றதும் ஒண்ணுதான். அந்த விஸ்வனை முடிச்சிட்டு இருக்கிற ஜீவனை அகார அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்னன்னா, அந்த மாத்திரையில ஓங்காரக்கூடிய அகாரங்கிற மாத்திரையிலே சம்பிரதிபத்தி அதுல அபேதம், அபேதத்தை தியானம் பண்ணும் போது இது ரெண்டுக்கும் இதுவும் ஆதியில இருக்கு அதுவும் ஆதியில இருக்கு. அதனால இது ரெண்டும் ஒண்ணுங்கிற ஒரு சாமானிய திருமத்தை நினைத்து வருகிறது. விஸ்வத்த அகார மாத்திரத்தும் எதா சம்பிரதிபத்தியதே வித்தியாசம் தியானம் போது ஒரு சாமானியதாக்கு ஆப்தி சாமானியம் ஆப்தின்னு சொன்னார். ஏற்கனவே ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டார். உட்கடம் மீது அனுவர்த்தது சசப்தா சாமானிய நியமத்தை உட்கடம்னா அந்த சமயத்துல அதை வாசிக்கணும். அதாவது நம்ம ஞாபகத்தில் வரணும், ஆதியில இருக்கு இதுவும் வியாபிக்கிறது அதுவும் வியாபிக்கிறது. இதே மாதிரி மத்தியம் இந்த கைதேசம் ராஜ்யம் விசேஷம் சொல்லுவாங்க இல்லையா, உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்ற கைதேசம் உட்கருத்தோ திருஷ்ய தேசம் மாத்திரம் பிரதிபத்தம் கைதேசம் முன்னாடி சொன்னோன்னு அவருக்கு விஸ்வவிஜானி வியாக்கியானம் மாத்திராசம் இருக்கு. அந்த உகார மாத்திரையும் அந்த ஏற்கனவே சொன்ன கைதேசம் இதை ரெண்டையும் நம்ம ஒன்னாக பாவிக்கும் போது அந்த எண்ணத்தை நாம தியானம் பண்ணிக்கலாம். உட்கர்த்தம் இதுவும் உட்கர்த்தம் அதுவும் உட்கர்த்தம், இது ஒண்ணு. அல்லது உபயத்தம், உபயத்தம்னா ரெண்டு பக்கம் உள்ள தன்மை, இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கு நடுப்புல இருக்கிறதுனால அங்கேயும் அப்படி இங்கேயும் போய் இதை ரெண்டையும் அற்புதமாக தியானம் பண்ணிட்டு கைதேசத்தை உபவிஜானி உகாரத்துவம் உத்தரத்தோ திருஷ்யத்தை சுதம் ஸ்பர்ஷம் வித்தர்த்தம் உபயத்வந்த சுதம் நிர்வாகி பூர்வவது சொல்லும். லோக சாஸ்திரங்களுக்கு அதே மாதிரி. அதனால எல்லாத்தையும் சொல்றதுதான் நமக்கு வந்து போது. அதனால அந்த குணத்தை நாமளே புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி மகாரசாமி பிரார்த்தனைக்கு மானசாமானியம் புத்தகம் மாத்திராசம் பிரதிபத்தவுக்கு லய சாமானியம் இருக்கு. அந்த பிரார்த்தனையும் மகாரத்தையும் ஒன்றாக தியானம் பண்ணும்போது மானம்னு ஒரு சமானத்தையும் சொன்னம் பண்ணுவோம். அந்த ஆட்டும் போது அதுக்குள்ள போட்டு வெளியே வராமல் இருக்கு அது, அல்லது அபிநீதி லயம் அதோட ஒன்றும் இருக்கு அப்படிங்கிற இந்த இடங்களையும் தியானம் பண்ணுறது. மகாரத்துடைய பிரார்த்தனைக்கு நிதி லயம், நிதியும் ஒன்று லயம் ஒன்று, பரிமாணம் லயம் இது உட்கிருஷ்ட சாமானியம் அது ரெண்டுன்னா நல்ல சுடமாக அந்த தியானம் பண்ணிக்கிறது. அப்படிதான் நானே உட்கிருஷ்டன் போட்டுருக்கு. உட்கிருஷ்டனா உயர்ந்த சாமானியம்னு அர்த்தமாகும். உட்கட்டைனா அந்த டயத்தில் தியானம் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க மூலத்துல உட்கட்டம் தானே போடுறது, உட்கிருஷ்டம் போடுறது சாமானியம் உட்கடம். அதனால உட்கட்டைன்னு இருந்ததுன்னா இப்ப இது முடிச்சுட்டாரு. இந்த 3 மந்திரத்துல சொன்ன விஷயத்த 3 ஸ்லோகத்துல முடிச்சுட்டாரு. இந்த ஸ்தோத்திர மந்திரத்துக்கு அந்த யாரு உபாசகனோ அந்த உபாசகனை ஸ்தோத்திரம்னா இந்த விதி ஸ்லோகங்கள் ஆமான்யம் வேத்தி நிஷ்டிதா பூஜ்யம் வந்தே செய்வ மகாமணி. 3 ஸ்தானங்கள் சொன்னாலும் இல்லையோ, ஜாகிரத சொப்ன விசுத்தியில 3 ஸ்தானங்களையும் 3 ஸ்தானங்களையும் இந்த அரசினாருடைய ஆதாரமாக இருக்கிற அரசத்திலே 2க்கும் ஒரு சமான பாவத்தை ஜென்மத்தை எடுத்துதான் அதுதான் யாருக்கும் ஒன்றும் சிந்தனம் பண்ணிட்டாங்க. இது சிந்தனம் பண்ணி இதுக்கு தீர்மானமாக நிச்சயம் வந்த உபாசகர் இருக்காரு. அவர் எல்லாரும் பூஜ்யம் பூஜிக்கிறது சர்வபூதான பூஜ்யம், மனுஷர்கள் அப்படின்னு இல்லை, சர்வேசம் எல்லா பூதங்களுக்கும் அவர் பூஜ்யமாகவும் வந்து வணங்கப்பட வேண்டியவராகவும் இருக்கிறார். அந்த மகாமணி அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு பெரியவர். அவர் அவ்வளவு பெரியவரை அவர் ஆனதுக்கு காரணம் அவருடைய இருப்பார். யதோக்த ஸ்தானத்திலேயே துல்லியம் யுத்தம் சாமானியம் வேசி முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறானோ இவனே நிச்சயத்தன். அதுல சந்தேகமா இருந்தா இப்படியாவதியான சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். அந்த தீர்மானமா தெரிஞ்சவன் பூஜ்யா வந்தியத்த பிரம்மனுக்கு லோகே போய் அந்த பிரம்மனுக்கு தான் நான் சதுர்பா பிரம்மா தான் ஆரம்பிச்சேன். அதனால அதை தெரிஞ்சவன் ரொம்ப உயர்ந்தவன் ஆகுதான். இது வேற ஒரு பலம்.
அதாரோ நயதே துக்கம் விகாரத்தாதி தைதகம் மத அரச குணப்பிராத்மம் நாமாத்திரே வித்யதேகதி. உபாசனைத்தான் அந்த மாத்திரைகளையும் அந்த முன்னாடி சொல்லப்பட்ட காரங்களையும் அபேதமாக பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு மாத்திரைகளும் இவனுக்கு ஒவ்வொரு கதியை கொடுக்கும். அது எந்த மாத்திரை எந்த கதியை கொடுக்கும் அதை சொல்லிட்டு கடைசியில 3 மாத்திரையும் விட்டுட்டு புரியத்துக்கு வந்தாங்கன்னா அப்ப மோட்சம், அதாவது நாமாத்திரே வித்தியதே கதி. கதினா இங்கே போகுது, இன்னொரு லோகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். கவனம், இந்த இடத்த விட்டு வேலை செய்யுது. அந்த புரியத்துல வரும்போது அவன் எங்கேயும் போக முடியல. மற்ற இதுல இருக்கும்போது அவன் அவன் ஒரு இடத்த கொண்டு போய் அதே கொண்டு போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாரோ நயத்தே விஸ்வம் யதோக்தைஹி சாமான்யைஹி ஆத்மபாதான மாத்ராவித்தः ஏகத்துவம் கிருத்வா. இப்ப சொல்லப்பட்ட அந்த பொதுவான தர்மங்கள் இதை கொண்டு ஆத்மாவுடைய பாதங்களுக்கும் ஓங்காரத்தினுடைய மாத்திரைகளுக்கும் ஒரு ஏகத்துவம் எவன் சிந்தனம் பண்றானோ, இந்த மாதிரி சிந்தனம் பண்ணி யதோக்த ஓங்காரம் பிரதிபத்தியது ஒரு தாய், இந்த ஓங்காரத்தை எவன் உபாசனம் செய்கிறானோ எம் அதாரா நயதே விஸ்வம் ராவயதி. இவனை அந்த இவனால் உபாதிக்கப்பட்ட அகாரங்கிற அந்த முதல் ஓங்காரத்தினுடைய மாத்திரையானது விஸ்வம் மாற்றுகிறது. இது விஸ்வம் தான் முன்னாடி இப்ப நான் இருக்கிறது அப்படின்னா இப்ப அவன் ஆத்தியாத்மமான வெற்றியாக என்றுதான் சமர்த்தியாக வைப்பாங்கரனாக விடுவான். இந்த வெற்றி பாவத்திலிருந்து விடுவிட்டு வைப்பாங்கர பாவத்தை அறிவிப்பாங்க. அகாராரம்பணம் ஓங்காரம் வித்வான் வைஸ்வானரோ ஏற்கனவே அங்கதான் இருக்கான். அதனால இவன் உபாதிக்கப்பட்ட அந்த ஒரு அகாரம் இவன் வைப்பாங்கர பாவத்தை கொண்டு வருவது. இதே மாதிரி மற்ற சதா உதாரா பஞ்சகம் மகாரஸ்தாபி புனஸ்தாபியம் மயதே கேட்டுக்க வேண்டியதான். ஜபத்தாது மயதேவி அனுபவம். இந்த உபாசகன் அந்த உகாரமானது எங்க கொண்டு போய் விட தெரியுமா? நீங்க ஏற்கனவே கைதுகனா இருந்தானா எப்படி கைது பண்ணா இப்ப சமஸ்தி கைதுகம். சமஸ்தி கைதுகன்னு தான் அதான் இறங்குகிறது. வைஸ்வானரா விளையாட்டு இறங்குகிறது. மகாவை எங்க கொண்டு போய் சொன்னா அதுக்கு மேல எதுவும் தெரியும். அந்த காரணத்துல அவ்யாக்கிரமாக கொண்டு வரும். இதெல்லாம் கொண்டு வரும். ஆனா சீனியத்து மகாவு அந்த மகாவை சீனமாயிருக்குன்னா அப்புறம் உள்ளத்துல ஒரு சிந்தனம் அந்த பிரார்த்தனை சேனமா அந்த அவஸ்தைகள் சேனமாயாச்சுன்னா புரியும். இங்கேயும் ஒரு பெரிய அனுபவம். அந்த மகாங்கிற அந்த மாத்திரை சேனமாயிருக்குன்னு சொன்னா அதை அமாத்திரம்னு எழுதிட்டு அந்த பீஜபாவ கதையா. அது பீஜபாவங்கிற சக்தியை மாறிங்கிற ஒரு சக்தி அந்த சக்தி இல்லாத போனதுனால சுத்தமா இருக்கிறதுனால அந்த அமாத்திரமான அதுக்கும் ஓங்காரம் பேர் கொடுப்பாங்க. அமாத்திரே ஓங்காரு கதிகி நதி அது எங்க கொண்டு போய் வரும்? இருக்கிறதே கொண்டு போகாது. அது துரியமாக எப்படியாக எந்த விதத்தில் தியானம் பண்ணினாலும் அதுவாகவே இவன் ஆகிவிடுவான். அதனால இங்கும் போறது. இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா இதுதான் பிரதான். இந்த 4வது பாதம். 4வது பாதத்துக்கு மாத்திராங்கிற பேர் இல்லைனால அமாத்திரகா ஓங்காரா. அங்கேயும் 3 பாதங்கள் ஸ்வயமாயிருக்குன்னு சொன்னா இருக்கிறதுதான் 4வது பாதம். அதான் 4வது பாதத்தை சொல்லிட்டு வரைக்க 1 2 3 அதுக்கப்புறம் இது 4வதுன்னு சொல்லலை. ஏற்கனவே உள்ள அனுப்பிச்சு அதுதான் அதுக்குள்ளேதான் 4வது இருந்துருக்கு. எல்லாமே 4வது தான். ஆனா வேற வேற ஒரு உபாதியை சேர்த்து அதுக்கு 3 பாதமா பிரிக்கணும். அந்த 4வது பாதம் தான் வாஸ்தவம். அந்த 4வது உபாதியை சேர்த்து 3ஆ பிரித்து இந்த ஒரு 4வதா வச்சுட்டு 4ஆ பிரிச்சு மொத்தம் 1 தான் கையில இருக்கு. ஆனா இந்த 1 வச்சுட்டு அதுல வேற வேற உபாதி அந்த கேட்டாக்க இந்த அவர்களோட சேர்ந்தா 1 இதோட 1 இதோட 1 3ஆ பண்ணிட்டு அடுத்த பேராருக்கு அது 4வது அப்படியான 4 பண்ணிருக்கேன். இதுதான் அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை 3 மொத்தம் இருக்கு. அதாரம் உதாரம் மகாரம். ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஓங்காரம் சரியா? அது எல்லாத்தையும் அது என்னது அமாத்திரம்னு சொல்லுது. அமாத்திரம் அப்ப அதை அந்த துரிதமா வச்சுக்கிறது. அப்படி வச்சுட்டாங்க அப்ப அது அவன் கொண்டு போய்விடாது. அவனே சொல்லலாம். அதைத்தான்
अमात्रव्यवहार्यप्रबन्धोपशमः शिवः अद्वैतः एवमोङ्कारः आत्मनात्मानं एवं वेद முடிஞ்சபட்சம் நயத்தை எல்லாம் இல்லை நயத்தை இவனே அமாத்திர அதெல்லாம் மாத்திரான்னு சொல்லிட்டு இப்ப என்ன வந்து மாத்திரை போயிட்டு இருக்கு மாத்திரா நகந்தி மாத்திர ஓங்கார இது ஓங்காரம் ஓங்காரத்துக்கு மாத்திரை இல்லை மாத்திரை இல்லாத ஓங்காரம் இதுதான் 4வது பாடம் இது என்ன ஆத்மைவ தேவதா அவ்யவகாரியமான அந்த போட்டு அதாவது ஒரு சப்தத்தினால சொல்றதோ அதை பற்றி ஒரு விவகாரம் பண்றதுங்கிறதுதான் அந்த மாதிரி விவகாரத்துக்கு விஷயம் ஆகாது அப்படின்னா அபிதேய உபயோகோ வாங்கும் மனசயோகோ விவகாரம் பண்ணணும்னு சொன்னால் வார்த்தை மனசு வாக்கு மனசை இது ரெண்டுமா சேர்ந்து அந்த வஸ்துவை புரிஞ்சு பேச மனசனாக புரிஞ்சு வாக்காக பேசுறாங்க புரிஞ்சுதான் சில பற்றி பேச முடியும் இப்ப என்ன ஆச்சுன்னா வாக்கு மனசு இது ரெண்டும் இப்ப காணாம போயிடுச்சு இது க்ஷீணமாயிடுச்சு க்ஷீணம்னு சொன்னா சதுர்த்தத்துக்கு வரைக்கும் இல்லையே அது யாருக்கு சொன்னா புதுப்பிக்கிட்ட வரைக்கும் முடிவு இருக்கிறது இல்லை வாக்கு மனசும் தெரியமாயிடுச்சு இப்போ சதுர்த்தத்து வரைக்கும் அது சுத்தமா இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னா அது எதை வந்து எப்படி விவகாரம் பண்றது நீங்க பாருங்க புதுப்பிலேயே நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்காக ஒரு இது வருதா சொப்பனத்தையாவது நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நீங்க சொப்பனம் பாக்குறேன்னு தெரியாதா கூட முடிச்சுட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரியாவது எண்ணம் வருது புதுப்பிக்காக நான் முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் அவன் நினைக்குவான் சொல்ல வேண்டாம் வாய்மொழி அவன் நினைக்க மாட்டான் தூங்குறத நினைக்க முடியாது ஏன்னா அதுவே இல்லை எது நினைக்குமோ அந்த பாசம் இல்லை நினைக்கிறது இந்த மனசு காணாது அங்கேயே பயமாயிருக்குன்னா அப்படி அதுக்கு மேல அது வர முடியுமா அதனால அங்கேயே விவகாரம் இருந்தது அதனால இது தீர்மானமா விவகாரம் வாக்கு மனசோட முன்னாடியே கையில விட்டு அது ஒரு காரணமும் அது கூட இல்லை இப்போ அதனால இது அவ்வியவகாரியம் அதனால பிரபஞ்சோபசமான சிவக அத்வைத சம்பத்தா அதுக்கு முன்னாடி சொன்னோன்னே அதாவது அந்த பிரம்மத்துடைய ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு பார்த்து ஆத்மாவுக்கு 4 காரியம்னு சொல்லிட்டு வச்சு அந்த 4வது காரியத்தை சொன்னோம் அதுக்கு இதுதான் விசேஷத்தில் தான் போட்டுட்டா அதுவாகவே இந்த ஓங்காரமாக இருக்கு பிரபஞ்சோபசமான சிவக அத்வைத சம்பத்தா அதாவது ஓங்காரம் இந்த ஓங்காரம் இந்த மாத்திரைகள்லாம் பயமானதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுவாகவே ஆயிடுச்சு ஞானத்துல அப்படி ஆயிடுச்சு ஏவம் யதோக்த விஜயானவதா பிரயுக்தா ஓங்காரா ஸ்ரீமாத்திரா ஸ்ரீபாதகா அந்த 3 மாத்திரைகள் கொண்டு இருக்கிற ஒரு ஓங்காரம் அந்த மாத்திரைகளோட ஆத்மாவுடைய 3 பாதத்தை அபேதம் பண்ணி ஞானம் பண்ணினானே இவன் பொறுத்தவரை இவருக்கு இந்த ஞானம் பண்ணி கொடுக்கிற காலத்துல ஓங்காரங்கிறது அமாத்திரமான ஆயிடுச்சு சதுர்த்தமான பிரியமான ஆயிடுச்சு ஆத்ம சம்விசதி ஆத்மனா பாரமார்த்திகம் ஆத்மானம் சம்விசதி அப்படின்னா அதுவே ஒன்றாக அடங்குகிறான்னு ஆகிறான் அதுவாகவே ஆகுகிறான் சம்விசதி அடைகிறான்னு அப்படின்னு வச்சுக்கிறான் அதை அடைகிறான் எதை அடைகிறான் தன்னையே அடைஞ்சுடுறான் எதனால அடைகிறான் தன்னாலேயே அடைஞ்சுடுறான் இது இன்னொரு காரணமும் இல்லை ஒன்று இவன் தன்னை அடைஞ்சுட்டான் இப்ப நாய் தன்னை அடையாம இருந்துருக்கான் இப்ப தன்னை அடையாது அப்படின்னா எதனால அடையாம எதுவும் காரணம் இல்லை அப்படிதான் எழுதிட்டான் இது அடையத்துக்கு என்ன காரணம் அதனால ஆத்மைவ சம்பிதத்தி ஆத்மனா ஆத்மா இதனே ஆத்மாவாயிடுவான் தானாகவே தன்னையே அறிஞ்சிடுவான் ஆத்மான்னு சம்பிதம் மற்றவர்களுக்கு இன்னொன்னோட சகாயமா இந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இது வரத்துல என்ன எழுதுவான் தன்னாலேயே தன்னையே இவன் அடைஞ்சு விடுறான் அப்படின்னா என்ன பரமார்த்த தர்சனாவே இந்த ஞானிக்கு பரமார்த்த தர்சனம் ஏற்பட்டதுனாலே இந்த பிரம்மனுக்கு திருத்தம் பீஜபாவம் தத்வா இந்த 3வது நிலையிறது அது பீஜபாவம் இருக்குதுன்னா ஞானம் வந்தாதான் பீஜபாவம் நஷ்டமாகும் அஜானம் தான் அந்த பீஜபாவம் ஞானம் வந்தா அது தானாக ஞானாத்தின் அந்த அஜானத்தை நெசிச்சு நான் நாமம் பண்ணுவேன் அதனால அது போயிடுது தனக்குள்ளேயே இன்னும் நோய்வான்
தனக்குள்ள கவலை இருக்குன்னா தானே அப்படியே இருப்பான். அதனால எல்லாமும் இன்னும் புணர்ச்சியாவது மறுபடியும் பிறப்பு இல்லை நோக்கம் இருக்கலாம். ஏன் அவன் பார்க்க மாட்டான்? புரிஞ்சு ஆத்மீகா பிறக்கத்துக்கு வேண்டிய காரணம் இருக்குது. வீடு இருந்தால் அதுல இருந்து முறை வரும். இது மறுபடியும் பிறக்கணும்னா வீடு இருந்தா வீடுமே வீடு எங்க போய் சேர்ந்துருக்கானோ அந்த வீடு இல்லை. அதனால சேர்ந்து வர முடியாது. நகி ரத்து சர்ப்பயோடு விவேகிய ரஜ்வாம் பிரவிஷ்ட சர்ப்பா புத்தி நமஸ்கார பூர்வவதி கல்வியேனாம் உத்தாஸ்தி. இது ஒரு திட்டாட்டம் மட்டும் சொல்லி வைக்கிறார். முதல்ல ரஜு இருந்தது, தெரியாததுனால சர்ப்பமாயிட்டு வருது, சர்ப்பமாக தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நாள் வைத்து விவேகம் வந்துவிட்டு, விவேகம் வந்தவுடனே சர்ப்பத்தை காணும். எங்க போச்சுன்னு கேட்டா ரஜ்வாம் பிரவிஷ்ட சர்ப்பா. வேற எங்கே போல இதுக்குள்ள ஒரு தோணும், இதுக்குள்ள அடங்கி போயிடும். இதுக்குள்ள எந்த ரஜுல காணப்பட்டதோ அந்த ரஜுல பிரவேசம் பண்ணதில்லை, வந்துச்சு மறந்துருக்கு. ஏன்னா இங்கே இன்னொரு போட்டு சொல்ல முடியாது. அதனால அங்கேயே போயிட்டு ஆனா போயிட்டுனா மறுபடியும் வராதுங்க. உள்ள இருக்கு எப்பவான வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சம்ஸ்காரம் கூட போயிட்டு தத்துவம் புத்தி சம்ஸ்காரா புனகா பூர்வத்தை விவேகினா அந்த விவேகம் உள்ளவர்களுக்கு மறுபடியும் அந்த பிரான்ஸ் வருவோம். விவேகம் இல்லாதான் வரும். அதனால இவருக்கு அந்த வீடுகாலம், அதாவது அஜ்ஞானிங்கிற வீடுகாலம் இல்லாமல் மறுபடியும் பிராந்தி வருவோம். ஆனா அந்த அஜ்ஞானம் போயிட்டு சொன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் மந்த மத்தியம தியானம். இது பார்த்துக்காக ஒரு விஷயம் சொல்றாரு. இது வாசமா இப்ப பேசுன்றதை பார்த்தா இது ஒரு உபாசனையே இதனை பார்த்தா பிரம்ம விஷயமே தெரியும். நிர்குணோபாசனம், நிர்குணோபாசனம் கடைசியில் இருந்துன்னா அந்த உபாசனமே தியானஸ்வரூபமா மாறிடும். ஏன்னா குணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்துவ மாத்திரம் தியானம் என்றால் அது தியானம் தான். இவன் புதுசா ஒன்றும் தம்பக்களையும் சேர்க்கலையே இருக்கிறதையும் சேர்த்து விட்டுட்டே இருக்கான். அப்படி விட்டாக்கா கடைசியில் அந்த துரியத்தை வச்சு இவனுக்கு வரக்கூடிய வச்சு இருக்கு, இதுவே தியானம் ஆகுது அப்படின்னு. அப்படி ஆகுதுன்னா அப்ப அவன் என்ன சொல்லுங்க, அந்த உபாசனை பிரம்ம வீட்டிலே எந்த பிரம்மனுக்கு பிரதானம் பண்றான் வரும் அந்த பிரம்ம இது நிதிசாசனம் தான். இந்த உபாசனையானது அந்த நிதிசாசனம் பிரதானம் பண்ணிட்டு நிதிசாசனம் சொல்றாரு, அது ஒன்றுதான். ஆனா இது நிச்சா இருக்காது, அவனுக்கு தெரியாது வரும். ஆனா மந்த மத்தியா அந்த மாதிரி உள்ள அதிகாரிகளுக்கு என்ன பண்ணலாம்னா அவளால் அவ்வளவு தூரம் போக முடியாது. அதனால அவள் என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணும். ஓங்காரத்தை தியானம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி சொல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதுதான் இது ஓங்காரத்தை ஒரு குறிப்பாக வச்சிருந்து ஆடம்பரமான வச்சிருந்து இதோ அகாரம் தெரியுது, இந்த அகாரம் தான் அந்த ஜாகிரஸ்தானம் புஷ்பம் மத அவதாரம் ஏதோ கொப்பனம் அப்படின்னு சொல்லி அவன் சிந்தனை பண்ணுறான். சிந்தனை பண்ணா அது காலாந்தரத்து இவனுக்கு அது மந்தமத்தியம தியானிக்கு பிரதிபன்ன சாதக பாவானம் அதாவது சாதகாராக நினைக்கணும். முதல்ல சன்மார்க்க காமினாம், சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவாளா இருக்கணும். சன்னியாசினாம் அவளுக்கு என்ன பண்ணலாம், மாத்திரானாம் பாதானாம் திருத்த சாமான்தான். இது முன்னாடி ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சாதனையும் கொஞ்சம் ஒண்ணு அப்படிங்கிற இந்த இதை வச்சுட்டு சிந்தனை பண்ணிக்கிறான். யதாவத்து உபாசியமான ஓங்காரம், இப்படியாக அவர்களால் உபாசிக்கப்படக்கூடிய இந்த ஓங்காரத்திற்கு இதுவே அனுகிரகம் பண்ணி பிரம்ம விபத்தரை ஆனந்தம் என்பது இந்த எண்ணாவது அடுத்த எண்ணாவது பிரம்மதாக்காரம் வரத்துக்கு இதுவே ஒரு காரணமாக இது எங்க சொல்லியிருக்கேன்னா இப்ப சொல்லல. ஆனா வேற தேவைப்பாடு சொல்லுவார். சகாத வசதி ஆசிரமா ஸ்ரீகாக இன்ன மற்ற மொத்தம தேவையான மேற்கொண்டு வரது அவளுக்காக தான் உபாசனை என்பதை உபனிஷத்தை கொண்டு வருது. இதுக்கு கௌரவாசிரிய காரியம் ஓமிதா பாதோ வித்யாசு பாதா மாத்ரா நம்பயா ஓம்கார பாதோ ஞாத்வா சிந்தனமானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பூர்வ சக்கர யதோக்தை சாமானிய பாதாயுக மாத்திரா மாத்திராட்ச பாதாக தஸ்மா ஓங்கார பாதக வித்யா. அதாவது ஓங்காரத்தை பாதம் பாதமான சொன்ன விதத்துல அந்த மூணு மாத்திரம், இந்த 3 மாத்திரம் 3 பாதம்.
ஓங்காரத்தை பாரம்பரியமா பிடிக்கிறதுன்னா மாத்திரையா 3 மாத்திரையா பிடிச்சு ஆத்மாவுக்கு பிடிக்கப்பட்ட அந்த பாதங்களையும் மாத்திரையும் ஒன்னாக நினைந்து தியானம் பண்ணிக்க வேண்டியது. இப்படி ஓங்காரத்தை தியானம் பண்ணினா வெறும் ஓங்காரம் இருக்காது. நமக்கு என்ன ஆகும்? அதுக்கு டைம் அதாவது தானாவே மறைஞ்சிடும். நம்ம தியானம் தானே பார்ப்போம். தியானம் பண்றது இன்னும் இது போறதுக்கு முன்னாடி உள்ளதே மறையும். அதை மறைச்சிட்டு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். தானாவே மறைஞ்சிடும். அப்ப என்ன பாக்கி இருக்கும்? பாக்கி இருக்கிறது எந்த விதையும் சிந்தனத்துக்கு வராமல் அந்த ஓங்காரமும் வரக்கூடாது. வேற அந்த உபாதியா இருக்கக்கூடிய இந்த சூழ சூக்மம் காரணம் இருக்கு, அதுவும் உள்ள நுழைந்தார். அந்த மாதிரி சிரமமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்ற நசிந்து இருக்கின்றது. இது துரிய சிந்தனம் இருக்கு. ஏன் ஓங்காரே அதிர்ஷ்டார்த்தம் நசி சிதறி பிரயோஜனம் இருக்கும்னா அப்படி இருக்கணும்னா அந்த துரியத்தை இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. எந்த சிந்தனை வரும்? எது தனக்கு உபயோகப்படுமோ அதை பற்றிய சிந்தனை தான் சாதாரண வரும். இதனால நமக்கு நல்லது உண்டு. திருத்தப்படணும், அதிர்ஷ்டப்படணும். இவன் சித்தார்த்தம் ஆயிட்டாங்கன்னா இதற்கு உபயோகப்படுறதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. இவனுக்கு எப்போ உபயோகப்படணும்னா இவன் சித்தார்த்தம் ஆகவே அப்பதான் இது எனக்கு உபயோகம் அப்படின்னு பாக்கி சித்தார்த்தம் ஆயிட்டாங்கன்னா இவன் உபயோகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால சித்தார்த்தம் அதிர்ஷ்டார்த்தம் எதையுமே இவன் நினைக்க மாட்டான். இந்த மாதிரி உபாசனை இருக்கணும். என்ன பலன்னா இதுக்கு மேல அவனுக்கு அதுவான இதுவான முடிங்கிற சிந்தனையே இருக்காதுன்னு இருக்கலாம். அதுவே தெரியும். இதுவானும் அதுவானும் அப்படிங்கிற ஆசை இல்லாம போகிறது இதனுடைய பலன். ஏன் சிந்திக்க வேண்டாம்? என்ன விதவிற்கு இருக்கு? அதுக்கப்புறம் என்ன சிந்திக்க வேண்டிய